ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். தியானம். கர்த்தருக்குள் அன்பான தேவ ஜனமே, 7 சபைகளுக்கும் எழுதப்பட்ட எல்லா நிருபங்களிலும் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காதுள்ளவன் என்ற வார்த்தை ஆவிக்குரிய காதுள்ளவன் என்று பொருள்படும் என்று ஏற்கனவே தியானம் செய்துள்ளோம். மேலும் கேட்க மனதாய் இருக்கிறவன் கேட்க கடவன் என்று இயேசு சொல்வதாகவும் ஏற்றுக்கொள்ளலாம். கர்த்தருடைய கட்டளைகள், கற்பனைகள், கர்த்தருடைய வசனங்கள் யாவற்றையும் கேட்டு அதற்கு கீழ்ப்படிவதில் ஒரு மனிதனின் தனிப்பட்ட பொறுப்பு வலியுறுத்தப்படுகிறது. சிமினா சபைக்கு எழுதிய நிருபத்தின் முடிவில் ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தேவன் தரும் வாக்குத்தத்தம் அறிவிக்கப்படுகிறது. ஜெயம் கொள்ளுகிறவர்கள் அதிநிமித்தமாக மரணத்தை சந்திக்க வேண்டியது இருக்கலாம். 2-3 நூற்றாண்டுகளில் ரோம ஆட்சியின் கீழ் சுமார் 50 லட்சம் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ரோம பேரரசுகளால் கொல்லப்பட்டு இரத்த சாட்சிகளாய் மரித்தார்கள் என்று திருச்சபை வரலாறு கூறுகிறது. ஆனாலும் இவர்கள் மரண பரியந்தம் உண்மையாய் இருந்தபடியால் 2வது மரணத்தினால் எந்த சேதமும் உண்டாவதில்லை. அதாவது இவர்கள் 2வது மரணத்தை சந்திக்க போவதில்லை. 1ஆம் மரணம் என்பது எல்லாருக்கும் சம்பவிக்கும் சரீர மரணத்தை குறிக்கிறது. மனிதன் ஆவி, ஆத்மா, சரீரம் என்ற முப்பரிமாண நிலையில் படைக்கப்பட்டவன். ஆவியும் ஆத்மாவும் சரீரத்தில் வாசமாய் இருக்கிறது. சரீரத்திலிருந்து ஆவியும் ஆத்மாவும் பிரியும் போது 1ஆம் மரணம் சம்பவிக்கிறது. இந்த சரீரப்படியான மரணம் பாவிகளான துன்மார்க்கர்களுக்கும் நீதிமான்களுக்கும் சம்பவிக்கிற பொதுவான மரணமாகும். 2ஆம் மரணம் மனிதனுடைய ஆவியும் ஆத்மாவும் நித்தியமாக தேவனிடமிருந்து பிரியும் வேதனையான அனுபவத்தை குறிப்பிடுகிறது. 2ஆம் மரணத்தின் விளைவாக மனிதனுடைய ஆவியும் ஆத்மாவும் தேவ சமூகத்திலிருந்து ஒதுக்கப்பட்டு அக்கினி கடலில் தள்ளப்படுகிறது. ஆத்மாவை கொள்ள வல்லவர்களாய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 28வது வசனம் என்கிறார் நம் அருமை இயேசு. இதை தேவன் ஒருவராலே மட்டுமே செய்ய முடியும்.